உங்ககிட்ட பலாக்காய் இருக்கா? அப்போ இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி 1 எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு குட்டி சைஸ் தக்காளி 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருக்கோம் தண்ணியில். அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு காரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் கேஷ்நட் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போது இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு எப்படி நீங்கள் சேர்த்துவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த காய் வேக வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு நீங்கள் விசில் விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு பலாக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இது மட்டன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்புவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. இதுக்கு சப்பாத்தி, ஒயிட் ரைஸு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.